தேர்தல் ஆணையம் பாஜக சொல்றதை கேட்டு அப்படி நடக்கக்கூடிய வேலையா இருக்கு. கட்சி சம்பந்தமான பிரச்சனைகள் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான வழக்குகள் தேர்தல் ஆணையத்திற்கு. தேர்தல் ஆணையம்ங்கிறது பாஜகவோட நேரடியான வேலையாள் மாதிரி நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 75 தொகுதிகளில் மிகப்பெரிய முறைகேடுகள் நடந்து. OH தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். அண்மையில் செய்தி, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சின்னம், கொடி இதெல்லாம் அன்புமணி ராமதாஸுக்கு தேர்தல் ஆணையம் ஒதுக்கியிருக்கு. மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தான் நிறுவனர், அவருக்கு இல்லாத அதிகாரம் யாருக்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் அப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தார். ஆனால் இப்போ சடனாக தேர்தல் ஆணையம் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான ஒரு இயக்கமாக எல்லாரையும் ஒன்றிணைந்து ஆரம்பிக்கிறார். ஒரு பக்கம் ஜான் பாண்டியனை வச்சுக்கிறாரு, ஒரு பக்கம் KM ஷரீஃப் மாதிரி, பழனி பாபா மாதிரியான ஆட்களோட சேர்ந்து தான் அந்த கட்சியை கொண்டு போறாங்க. அப்ப நானோ என் குடும்பத்தினரோ எந்த விதமான அரசு பதவிகளுக்கும் மக்கள் பதவிகளுக்கும் வரமாட்டோம், நானே கட்சி தலைவராக இருக்க மாட்டேன், அதனாலதான் நிறுவனராக இருக்கிறேன், ஃபவுண்டரா இருக்கிறேன்றதான் அந்த கட்சியினுடைய நோக்கம். வன்னியர் சங்கத்திலிருந்து ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியாக உருவெடுத்தது எல்லாம் தெரியும். அதுக்கு பிறகு அன்புமணியை கட்சிக்குள்ள கூட்டுறாரு, கொண்டு வர்றாரு. அதுக்கு பிறகு திடீர்னு பார்த்தா அவரை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிறார். இப்படிலாம் போயிட்டு இருந்த காலத்துல முழுவதுமாக கட்சியை கொஞ்சம் கொஞ்சமா அன்புமணி தன் பக்கம் கொண்டு வந்துட்டார். 2016 தேர்தலே தெரியும், மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி, ஒரே கையெழுத்தில் ஒரு சொட்டு மது இல்லாத தமிழகம் ஒரு கேம்பெயின் ஆரம்பிச்சு நான் தான் முதலமைச்சர்னு 234 தொகுதிகளையும் அவங்க போட்டிட்டாங்க. அப்ப இருந்தே முழுவதுமாக கட்சி அன்புமணி கைவசம் வந்துருச்சு. இவர் நிறுவனராக மட்டும் இருந்தார், தலைவராக GK மணி இருந்தாலும் முழு கட்டுப்பாடும் அன்புமணி கையில தான் இருந்தது. இந்த கட்சி முழுவதுமாக தன் கட்டுப்பாட்டை மீறி போயிடுச்சுங்கிறது ரொம்ப நாளா முன்னாடியே பெரிய ஒரு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்காக என்ன பண்றாரு, தன்னுடைய மகள் வழி பேரனை உள்ள முகுந்தனை கொண்டு வைக்கிறாரு. அங்க ரொம்ப ஒரு உச்சகட்டமா வெடிக்குது. வெடிக்க பிறகு என்னன்னா தனியாக 2 பேரும் பிரிந்து மாறி மாறி அறிக்கைகள் கொடுத்தாங்க. சமீபத்தில் நடந்த எல்லா சம்பவங்களையும் பார்த்தோம். அதைத்தான் என்ன பண்றாரு, செயற்குழு பொதுக்குள்ள கூட்டுறாரு. அன்புமணி செயற்குழு பொதுக்குள்ள கூட்டி அடுத்த வருடம் அக்டோபர் வரைக்கும் இதே பாடி மெயின்டைன் ஆகும். அதாவது தலைவர், செயலாளர், பொருளாளர் மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த அதிகாரம் கொடுக்குறோம். கூட்டணி முடிவு பண்ணக்கூடிய அதிகாரமும் அன்புமணி கொடுக்குறோம். செயற்குழு தீர்மானம் போட்டு நிறைவேற்றிட்டாங்க. இந்த செயற்குழு தீர்மானத்தை அப்படியே தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்புறாங்க. தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி இவர் என்ன சொல்றாரு, பெரியவர் ராமதாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல அது செல்லாது, நிறுவனருக்கு தான் எல்லா விதமான அதிகாரம் இருக்கு. இது வரைக்கும் நடந்ததை பாக்குறப்ப முழுவதுமாக அவர் தான் எல்லா முடிவும் எடுத்தார். அப்ப அதிகாரம் அவர்கிட்ட தான் இருந்திருக்கு. இப்ப இவர் என்ன தரப்பு என்ன சொல்றாங்க, தலைவர், செயலாளர், பொருளாளருக்கு அதிகாரம், நிறுவனருக்கு அதிகாரம் இல்ல, நானே தலைவர் ஆயிட்டேன்ற இப்படிங்கிற ஒரு செயற்குழு தீர்மானத்தை தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிச்சு இன்னைக்கு தேர்தல் ஆணையம் அதை அங்கீகரிச்சு டாக்டர் அன்புமணி தலைமையில் தான் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியும் அவர் தான், சின்னமும் அவர் தான், அந்த கொடியும் அவர் தான், எல்லாம் இவர் தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி முழு அதிகாரத்தையும் கொடுத்துட்டாங்க. இது நடந்த சம்பவம். இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். இப்போ மகாராஷ்டிரா தெரியும், மகாராஷ்டிரா நடந்த அந்த சம்பவங்கள் உத்தவ் தாக்கரே இருந்த கட்சியை பிடிங்கி ஏக்நாத் ஷிண்டே கொடுத்தாங்க. இப்ப தேர்தல் ஆணையம் பாஜக சொல்றதை கேட்டு அப்படி நடக்கக்கூடிய வேலையா இருக்கு. இப்ப தமிழ்நாட்டிலையும் பாட்டாளி மக்கள் கட்சி செஞ்சுட்டாங்க. இது மாதிரி கட்சி சம்பந்தமான பிரச்சனைகள் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான வழக்குகள் தேர்தல் ஆணையத்திற்கு அதெல்லாம் கிடப்புல போட்டு வச்சிருக்காங்க. அதிமுகவே பாத்தீங்கன்னா ரெட்டலை யாருக்குங்கிற ஒரு பிரச்சனையும் எத்தனை வருஷமா கிடப்புல கிடக்கு. ஆனா இதை பாத்தீங்கன்னா 2-3 மாசத்துக்குள்ள வேகமா முடிக்கிறாங்கன்னா தேர்தல் நேரத்துல பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் நமக்கு தேவைப்படுது, அன்புமணி இந்த ஒரு பாயிண்டை வச்சு அன்புமணியை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இப்ப தமிழ்நாட்டில் பாஜக 3-4 பிளவா பாக்குறாங்க. வட தமிழகத்துல பாட்டாளி மக்கள் கட்சி ஓரளவுக்கு செல்வாக்கா இருக்கு, அதை 2ஆ பிளக்கணும். ஏன்னா அவங்க ஸ்ட்ராங்கா இருந்தா அவங்களுடைய கேட்கிற டிமாண்டுக்கு நம்ம போயிடுவோம். இப்ப அந்த கட்சியை வலுவிழக்கணும் பண்றாங்க. அப்ப கொங்கு பகுதியில எடப்பாடி பழனிசாமி ஸ்ட்ராங்கா இருக்காரு. இப்ப கொங்கு பகுதியில என்ன பண்றாங்கன்னா செங்கோட்டையை வச்சு, தென் பகுதியில பாத்தீங்கன்னா OPS, TTV, சசிகலா இவங்கள வச்சு பிளக்குறாங்க. அப்ப தமிழ்நாட்டுல எந்த கட்சியுமே தன் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடாது, நான் சொல்றதை கேட்கணும் அப்படின்னு தேர்தல் ஆணையத்துறையோட பண்றாங்க. இப்ப அதைத்தான் நம்ம பாக்குறோம். இன்னைக்கு அவர் கொடுத்திருக்கிறது முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையத்தினுடைய மேல ரொம்ப சந்தேகம் வரக்கூடிய விஷயமா இருக்கு. இப்ப அவர் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு தான் அதிகாரம் இருக்கு, நிறுவனர் தலைவருக்கு தான் அதிகாரம் இருக்கு, இப்ப நாங்க அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போவோங்கிறாரு. கோர்ட், நீதிமன்றம் தான் முடிவு பண்ணும். ஆனால் டாக்டர் ராமதாஸ் கிட்ட பேசும்போது ரொம்ப உறுதியாக சொன்னார், அவர் நிறுவனருக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்குது, அசைக்க முடியாத அதிகாரம் இருக்குது எங்கிட்ட தான்,
நான் எடுக்கிற முடிவு தான் செல்லும், தேர்தல் ஆணையமும் வந்து என்ன நான் சொல்கிறத தான் வந்து அவங்க கேட்கணும், ஏற்கனவே வந்து அது குறித்த எல்லாமே அவங்களுக்கு சப்மிட் பண்ணேன் அப்படின்னு சொன்னார். இப்போ அவருடைய அடுத்த நகர்வு என்னவா இருக்கும்? இல்லை, நீங்கள் சொல்கிறது பார்த்தா இப்போ நம்ம அவங்க கட்சியினுடைய பைலா என்ன இருக்குங்கிறது அவருக்கு தான் தெரியும். ஆமாம், நிறுவனருக்கு தான் தெரியும். அவர் தான் அந்த பைலாவை உருவாக்குனது. ஆமாம். அப்போ நிறுவனராக இருக்கிறப்ப தனக்கு ஃபேவரா தானே பைலா உருவாக்குவார். அவர் நியமிக்கிறவர் தான் ஜி.கே. மணி. ஆமாம். இப்போ நம்ம பேசிக்காக ரொம்ப ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிலாம் பார்க்க வேண்டியதில்லை, சிம்பிளா பார்க்க வேண்டிய விஷயம், அந்த கட்சியோட நிறுவனர் இவர் தான் பைலா உருவாக்குறாரு. அப்ப தனக்கு தானே அதிகாரம் இருக்குன்னு வச்சுப்பாரு. அவர் நான் உருவாக்கின கட்சி எனக்கு தான் அதிகாரம், அவருக்கு ஃபேவரான பைலாவா தான் இருக்கும். ஆனா இப்ப என்ன சந்தேகம் அப்படின்னா, இவங்க பைலாவை திருத்தி இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. இவ்வளவு கான்பிடண்டா வந்து அவங்க போயிருக்கிறாங்க, நீதி தேர்தல் ஆணையத்துக்கு போயிருக்கிறாங்க, அது கான்பிடண்டா அவங்க கொடுத்துருக்காங்கும் போது பைலாவை இவங்க திருத்தி இருக்கிறாங்களாங்கிற ஒரு சந்தேகம் வருது. இவர் தரப்புல சொல்றாரு, உறுதியா சொல்றாரு, எனக்கு தான் முழு அதிகாரம் இருக்கு, முழு இதுவும் என்னதான் இருக்கு அப்படிங்கிறாரு. இப்ப நீதிமன்றத்துக்கு போனா தான் ரெண்டு தரப்பு வாதத்தையும் கேட்கிறப்ப தான் நீதிமன்றம் தான் இதுக்கு முடிவு எடுக்கணும், யாருக்கு இந்த அதிகாரம் இருக்கு, நீதிமன்றம் தான் ஃபைனலா முடிவு பண்ணும். ராமதாஸ் அவர்களுடைய அடுத்த நகர்வு என்னவா இருக்கும்? அதான் நீதிமன்றம் தான். நீதிமன்றம் இன்னைக்கு இப்போ வரைக்கும் எதுவும் சம்பந்தமா பேசல. சட்ட வல்லுநர்களை கலந்து ஆலோசித்து பேசி அது அநேகமாக நீதிமன்றம் தான். ஏன்னா தேர்தல் ஆணையம் ஒரு முடிவு பண்ணிடுச்சு, முடிவு பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. நீ அடுத்து வந்து இவர் போக வேண்டிய இடம் வந்து தேர்தல் ஆணையம் கிடையாது, இவர் போக வேண்டிய இடம் நீதிமன்றம் தான். எனக்கு தான் அதிகாரம் இருக்குன்னு கொண்டு போய் சேர்க்க ஆரம்பிப்பாரு. இது பாஜக பின்னாடியில இருந்து இந்த வேலையை செய்யுது. ஆனால் நீதிமன்றங்களிலும் கூட வந்து இந்த மாதிரி வழக்குகள் அவ்வளோ சீக்கிரம் முடிவுக்கு வர்றதில்ல. ஏற்கனவே வந்து இப்போ ஏக்நாத் ஷிண்டே கேஸை எடுத்துக்கிட்டால் கூட இன்னும் வந்து அது சட்டப்பூர்வமான ஒரு தீர்ப்புன்றது அதுக்கு வரல. தேர்தல் ஆணையம் கொடுத்துருச்சு, இவங்க அப்படியே ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ராமதாஸ் விஷயத்திலே வந்து நீதிமன்றத்தில் இவங்களுக்கு விரைவாக அந்த தீர்ப்பு வந்துடும் அப்படின்னு இல்லை சந்தேகம் தான். ஆனால் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, 1951 வந்து இந்த தேர்தல் ஆணையம் உருவாக்கப்படுது. 1951 தான் உருவாக்குறாங்க. அப்போ உருவாக்குறப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல தேர்தல் ஆணையம் எந்த விதமான வந்து தலையீடு இருக்கக்கூடாது அப்படின்னு சில கூடுதல் அதிகாரம் கொடுக்குறாங்க, தன்னாட்சி அதிகாரம் கொடுக்குறாங்க. அதுதான் இன்னைக்கு சிக்கலா போச்சு. இன்னைக்கு சிக்கலே என்னன்னா, இன்னைக்கு வந்து எந்த விதமான ஒரு இடையூறு வந்துடக்கூடாது, எந்த அரசியல் கட்சியினுடைய தலையீடு இருக்கக்கூடாது. அப்ப தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுப்பதற்கு எதிர்கட்சி தலைவர், பிரதமர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, இவங்க 3 பேர் சேர்ந்தா தேர்தல் ஆணையரா இருக்கட்டும், சிபிஐயா இருக்கட்டும், என்ஐஏ அதிகாரியா இருக்கட்டும், இவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய வேலையை அவங்க தான் பண்ணாங்க. ஆனா அதையும் மாத்திட்டாங்க. இப்ப என்னன்னா, அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட அதிகாரம் இருக்கு. எப்படி நீங்க கான்ஸ்டியூஷன் பாடி மாதிரியோ, அது எலெக்ஷன் கமிஷன் ஒரு பாடி, தனி ஒரு அதிகாரம் பெற்ற அமைப்பு. அப்போ நீதிமன்றம் வந்து ஒரு அளவுக்கு மேல உள்ள போகாது. ஆமா, பல நேரங்களில் தேர்தல் ஆணைய நடவடிக்கை தலையிட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, இப்போ என்னன்னா, நீங்க ஆர்டர் போட முடியாது, சஜஷன் தான் சொல்ல முடியும். நீதிமன்றம் வந்து தேர்தல் ஆணையத்திற்கு கடுமையான உத்தரவுகளை போட முடியாது, சில ஆலோசனைகள் தான் சொல்லுவாங்க. இப்போ இந்த எஸ்ஐஆர்ல எடுத்துக்கோங்க, சிறப்பு தேர்தல் திருத்தத்தில் வந்து என்ன பண்றாங்கன்னா, தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரத்தை மீறி வந்து உச்சநீதிமன்றம் சில உத்தரவு போடுறாங்க. ஆதார் கார்டை நீங்க வந்து ஆவணமா எடுத்துக்கணும்னு. அப்போ ஒரு கடுமையான போக்கை கையாண்டாது தான் இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்களால பண்ண முடியுது. என்ன நடந்தது வந்து மிக வெளிப்படையான ஒரு அநியாயம். அது வாக்காளர் நீக்கம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு அநியாயமா பார்க்கப்பட்டது. நீதிமன்றத்துக்கு அது புரிஞ்சதுனால தான் அந்த உத்தரவை வந்து அவங்க கொடுத்தாங்க. இப்போ இந்த தேர்தல் ஆணையம்ங்கிறது பாஜகவோட நேரடியான வேலையாள் மாதிரி செயல்படுதுன்ற குற்றச்சாட்டை நிரூபிக்கிற மாதிரி தான் அவங்க ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே பாட்டாளி மக்கள் கட்சி, அங்கே ராகுல் காந்தி வந்து பல விஷயங்களை வந்து அவர் அமலப்படுத்திக்கிட்டே வர்றார். தேர்தல் ஆணையம் செஞ்சுருக்கிறது இது வரைக்கும் இந்த நாடு பார்க்காத முறைகேடுகளா அப்படின்ற அளவுக்கு வந்து அது இருக்குது. இந்த வாக்காளர் முறைகேடுங்கிறது எப்படி வந்து அது கட்டுப்படுத்தணும்னா, வர்ற 17ஆம் தேதி ராகுல் காந்தி ஒரு பிரஸ் மீட் வைக்க போறாரு. செப்டம்பர் 17ஆம் தேதி அவர் என்ன சொல்றாருன்னா, நான் முதல் முறை போட்டது வந்து குண்டு, இப்ப போட போறது ஹைட்ரஜன் குண்டு அப்படிங்கிறாரு. ஹைட்ரஜன் குண்டு போட போறேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு என்னன்னு உள்ள அப்படியே விசாரிச்சு பாக்குறப்ப சில தகவல் சொல்றாங்க. 75 தொகுதியில நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 75 தொகுதிகளில் மிகப்பெரிய முறைகேடுகள் நடந்திருக்குன்றாங்க. அந்த மிகப்பெரிய முறைகேடுகள் என்னன்னா, ஃபேக் போலிங் பூத்ன்றாங்க. அதை நம்ம கேட்கறப்ப நமக்கு அதிர்ச்சியா இருக்கு, புதுசா இருக்கு. என்னன்னா, ஒரு வார்டுல வந்து ஒரு போலியாக ஒரு பூத் இருந்தது மாதிரியும், அது ஒரு 10,000 ஓட்டு விழுந்தது மாதிரி எல்லாம் கணக்கு இருக்குன்ற. இப்ப அதெல்லாம் எடுத்துட்டாரு. அதான் 17ஆம் தேதி அவர் ஹைட்ரஜன் கொண்டு போட போறேன் அப்படின்றாரு. அதுல 75 தொகுதிகள் இந்தியா முழுவதும் செலக்ட் பண்ணி அதுக்கு ஒரு டீமை போட்டு எந்தெந்த தொகுதியில, எந்தெந்த வார்டுல, எந்தெந்த பகுதியில் நடந்திருக்குங்கிற ஃபுல் டேட்டாவும் எடுத்துட்டு வர 17ஆம் தேதி பிரஸ் மீட் வச்சு அன்னைக்கு கொடுக்க போறாரு. இது வந்த பிறகு இந்தியா முழுவதும் ஒரு பெரிய அதிர்வலையே பேசு பொருளா மாறப்போகுது. இதுதான் இப்ப சமீபத்தில் நடக்கக்கூடிய விஷயம். இப்ப அந்த 75 தொகுதியை நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம், தமிழ்நாடு இருக்குன்றாங்க.
அதான் பெரிய அதிர்ச்சியான விஷயம். ஏன்னா இங்கதான் அது மாதிரி நடக்க வாய்ப்பு இல்லைன்னு நம்ம தைரியமா இருந்தோம். அதுக்கு நிறைய நம்ம சாம்பிள் நம்மளே சொல்லலாம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக 13 இடங்கள்ல 2ஆம் இடம். ஆமா, நம்ம 40 தொகுதி ஜெயிச்சிட்டோங்கிற ஒரு வெற்றி கழிப்புல 40 அது கிடையாது. அவங்க 13 இடத்துல 2ஆம் இடத்துல இருக்காங்க. அது உண்மையான ஆபத்து தான். ஆமா, உண்மையான ஆபத்து தான். அதுல என்ன ஒரு பெரிய அதிர்ச்சினா, திருவள்ளூர் தொகுதி பாலகணபதினு ஒருத்தர் நிக்கிறார் பாஜக சார்பில். அவர் 2ஆம் இடம். அவருக்கும் அந்த தொகுதிக்கும் சம்பந்தமே கிடையாது. அவர் ஒரு தென்பகுதியை சேர்ந்தவர். இந்த சசிகலா புஷ்பா சம்பந்தமா ஒரு இஷ்யூல வந்து பாத்தீங்களா, அவர் தான் கேண்டிடேட். அப்படி ஒரு சர்ச்சைக்குரிய நபர் ஒருத்தர் கேண்டிடேட்டா போட்டு அவர் 2ஆம் இடத்துல இருக்கார் திருவள்ளூர்ல. திருவள்ளூரை பொறுத்த வரைக்கும் அங்க ஒரு விசிகா அவரோட ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. சென்னையினுடைய புறநகர் பகுதி திமுகவும் ஸ்ட்ராங்கா இருக்கு. சசிகாந்த் செந்தில் காங்கிரஸ் கட்சி சார்பாக நிற்கிறாரு. 5 லட்சம் ஓட்டு வாங்குறாரு. ஆனா 2ஆம் இடத்துல பாலகணபதி இருக்கிறார். இதெல்லாம் பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய வேலையா இருக்கு. அப்ப 13 தொகுதியில 9 தொகுதி இவருடைய நேரடியான வேட்பாளர்கள், 3 தொகுதி இவருடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர்கள். அப்ப 13 தொகுதியில தமிழ்நாட்டில் பாஜக தனிச்சு நின்று 2ஆம் இடத்துல வந்திருக்கு அப்படின்னா அது ஒரு சந்தேகம். இதெல்லாம் வந்து ராகுல் காந்தி கொண்டு வருவார்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தமிழ்நாட்டுல சில தொகுதிகள் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் சொல்றாங்க. இருக்கு. ஏன்னா சசிகாந்த் செந்தில் வந்து அந்த தொகுதியோட வேட்பாளர் எம்பி. அவர் எம்பி. 2வது வந்து அந்த வார் ரூமோட இன்சார்ஜா இருந்தாரு. ஆல் இந்தியா வார் ரூம் இன்சார்ஜா இருந்தாரு. இந்த பெங்களூர் சென்ட்ரல் நடந்த ஸ்கேம் பத்தி இவர் தான் எடுத்தார். அதனால அவர் தரப்புல இருந்தும் சில வரும். அப்ப இந்த 75 தொகுதியில தமிழ்நாடு சம்பந்தமா சில இது வருங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. 17ஆம் தேதி ராகுல் காந்தி பேசின பிறகுதான் இந்தியாவில் ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தும் நினைக்கிறேன். அது இன்னொன்று, இந்த தேர்தல் முடிஞ்சு 1 மாத காலம் இந்த பெட்டிகளை கொண்டு போய் ஒரு இடத்துல குடோனில் போட்டுடுறாங்கல்ல, அதுதான் மிகப்பெரிய ஒரு சந்தேகமாக இருக்குது. ஆக்சுவலாக போலிங் ஆகிறது இதெல்லாம் ஒரு பக்கம், இதை கொண்டு போய் எங்கள் ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ வச்சிடுறாங்க. அதன் பிறகு என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. பல தகவல்கள் என்ன ஆகுது, பெட்டிகளை கடத்திட்டு போகிறாங்க, வாக்கு பெட்டிகளை கடத்திட்டு போகிறாங்க, அல்லது இங்கே அனாதையாக கிடந்தது, அந்த மாதிரிலாம் செய்திகள் வருது. இந்த தில்லுமுள்ளுங்கிறது வந்து தேர்தலோடு மட்டும் நிற்கிறது இல்லை, இந்த வாக்குப்பெட்டிகள் அந்த மையம் இருக்குது அங்கேயும் நடக்குதோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது. இல்லை, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் 6 மணிக்கு முடியுது, இவங்க 4 to 6 ஒரு டைம் வச்சுருக்காங்க. இப்போ 4 to 6 ஒரு பூத்தில் ஒரு 5000 ஓட்டு போடாமல் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த 5000 ஓட்டு கணக்கில் எடுத்துக்கிறாங்க. இப்போ நீங்கள் வைண்ட் அப் பண்ணிட்டு எலெக்ஷன் அன்னைக்கு வைண்ட் அப் பண்ணிட்டு ஒரு பெர்சன்டேஜ் சொல்கிறாங்க, அடுத்த நாள் காலையில் ஒரு பெர்சன்டேஜ் சொல்கிறாங்க. ஆமாம், இதுவே சந்தேகம். 68% நடந்திருக்குன்றாங்க, அப்ராக்சிமேட்லின்றாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தா 78%. அந்த 10% 10% அப்படி இப்படி மாறும். கடைசி 1 மணி நேரத்தில் 10% எப்படி போகும், அதுதான் சந்தேகம். அப்ப தேர்தல் ஆணையம் பல்வேறு வழியில் வாக்காளர்களை ஓட்டு போட விடாமல் பண்றது, வாக்கு எந்திரத்துல பண்றது, இந்த கணக்கு கூட்டு பார்த்து சொல்றதுல பண்றது, இந்த மாதிரி பல்வேறு வகையில அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்துறாங்க. அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்துப்பேன். நம்ம பேலட் பேப்பர்ல ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 3 நாள் 4 நாள் எண்ணி மேனுவலா எண்ணி நம்ம ரிசல்ட் தெரிஞ்சிடும். இன்னைக்கு டிஜிட்டல் ஆச்சுன்னா சீக்கிரம் என்னணும், டிஜிட்டல் தெரியும்ல. ஏன் நள்ளிரவு வரைக்கும் போறீங்க? அமெரிக்கா மாதிரியான வளர்ந்த நாடுகள்லயே பேப்பர்லாம் வச்சிருக்காங்க. ஆஸ்திரேலியா பேப்பர்லாம் ஒரே நாள்ல சொல்லிடுறான். பேப்பர் தான் அத்தனை காலையில தேர்தல், நைட் விடிய எண்ணி சொல்லிடுறான். அப்படிங்கும் போது இது வந்து தேர்தல் ஆணையத்தின் மீது பல்வேறு சந்தேகங்கள் இருக்கு. சமீபத்தில் நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், அந்த மிஷின்ல பாத்தீங்கன்னா 1 மாசம் கழிச்சு அந்த இவிஎம் மிஷின் திறக்கிறப்ப 10% தான் அந்த பேட்டரி சார்ஜ் போயிருக்கு. 90% இருந்திருக்கு ஒரு மிஷின்ல. அப்ப 1 மாசம் எப்படி 90% இருக்கும்? அன்னைக்கு காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சு சாயங்காலம் 6 மணி வரைக்கும் முடிச்சிருக்காங்க. 12 மணி நேரம் அந்த மிஷின் ஆன் பண்ணிருக்கு. அப்ப 1 மாசம் ஆஃப் பண்ணி வச்சிருக்கு. ஆனா 10% தான் இருக்கு அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு. அப்ப தேர்தல் மிஷின் மேலேயும் சந்தேகம். ஒரு ஆம் ஆத்மி எம்எல்ஏ ஒருத்தர் டெல்லி சட்டமன்றத்திலேயே வந்து ஒரு டெமோ காட்டுறாரு, இந்த தேர்தல் இந்த இவிஎம்ல வந்து மோசடி பண்ண முடியும்னு டெமோவே காட்டணும். அதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம். அப்ப இது தொடர்ந்து இது வந்து ஆக்சுவலா நீதிபதியின் முன்னிலையிலேயே அந்த டெமோவை காமிச்சாங்க. ஆமா, எல்லாத்தையும் பார்த்துட்டு பிறகு கூட வந்து அவங்க நாங்க இதுல தலையிட மாட்டோன்றாங்க. நீங்க அதிகாரம் வந்து அவங்க எல்லா பக்கம் பரவி வச்சிருக்காங்க. எல்லா தரப்புலையும் அவர்களுடைய சித்தாந்தான ஆட்களை கொண்டு வந்து இறக்கி அதிகாரத்தை முழுவதுமாக நீங்க போன வாரம் கூட ஒரு பாஜக சேர்ந்த நண்பர் பேசிட்டு இருக்க சொன்னேன், உங்களை மாதிரி வந்து அதிகாரத்தின் கடைசி சொட்ட வரைக்கும் ருசிக்க முடியாது, எல்லா வகையிலையும் நீங்க என்ஜாய் பண்றீங்க, எல்லா வகையும் அனுபவிக்கிறீங்க, அது என்னென்ன உங்களுடைய திட்டங்களை கொண்டு வந்து சேர்க்கணுமோ எல்லா வகையிலும் கொண்டு சேர்த்துறாங்க. அது உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல கடந்த 11 வருஷமா அவங்க முயற்சி பண்றாங்க. கிட்டத்தட்ட வர முடியல, என்னென்னமோ பண்றாங்க. கட்சியை உடைச்சு பாக்குறாங்க, கட்சியை கூட்டணி வச்சு பாக்குறாங்க, தேர்தல் ஆணையத்தை வச்சு பாக்குறாங்க, என்ன பண்ண, ஆனா முடியல. ஆனாலும் சலிக்காம பாத்தீங்கன்னா பிரதமர் வர்றாரு, உள்துறை அமைச்சர் வர்றாரு, அடிக்கடி மீட்டிங் போறாங்க. அதிமுகவை சேர்ந்த யார் போனா உடனே அப்பாயின்மெண்ட் கிடைக்குது.
நேத்து பாருங்க ஜெயலலிதாவுடைய மகள்னு ஒரு அம்மா போயிருக்காங்க, அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட். அவங்க யாரும் நமக்கே தெரியாது. உள்துறை அமைச்சர், இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர், முன்னாள் மறைந்த ஜெயலலிதாவினுடைய மகள்னு சொல்லியிருக்கிற வரக்கூடிய ஒரு லேடிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து உட்கார்ந்து பேசுறாரு. பிரச்சனை நான் சரி பண்ணிடுவேன், கவலைப்படாம போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு. இல்ல என்ன அடிப்படையில் வந்து மகள் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குறாங்க? இல்ல அதான் மறைவுக்கு பிறகு நிறைய மகள்கள் கிளம்புனாங்க. இது வரைக்கும் வந்து யாரும் உறுதி இல்ல. இவங்க இந்த அதிமுகவினருக்காவது ஒரு அடிப்படையில் யோசிக்க வேணாமா? இது எவ்வளவு பெரிய அவமானம். அந்த கடைசி வரைக்கும் தங்களுடைய இமேஜை செல்வி ஜெயலலிதான் தான் காப்பாத்திக்கணும்னு பார்த்தாங்க. இப்ப திடீர்னு மகள்ன்றாங்க, நிறைய மகள்கள். நீங்க சொன்ன மாதிரி இது அவங்களுக்கு ஒரு பெரிய அவமானம். அவங்க தான் நீ எடுத்துட்டு வழக்கு போடணும், நீதிமன்றத்துக்கு போகணும். இந்த மாதிரி நீங்க பண்ணாதீங்க, அவங்களுடைய பேரை களங்கப்படுத்துறீங்க, மாநகராட்சி வழக்கு போறேன்னு போடணும். ஆனா அவங்க கம்முன்னு இருக்காங்க. இதுல இவங்களை கூட விட்டுருங்க, இது இன்னொரு கட்சி, இந்தியாவில் ஆளக்கூடிய கட்சி, உள்துறை அமைச்சரா இருக்கிறவர் ஒருத்தவங்க வந்து அவங்க ஒன்னும் நிரூபிக்கப்பட விசாரிக்க கூட மாட்டாங்களா? அவங்க எப்படி அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க? அதான் நான் நேற்று கூட ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதிமுகன்னு சொல்லிட்டு யாரு போனாலும் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கீங்க இல்லையா அப்படிங்கறத இன்னைக்கு அதிமுக முழு. அப்ப அவங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கு அதிமுக வந்து இன்னைக்கு பாஜகவுடைய கட்டுப்பாட்டெல்லாம் இருக்கு. முழுவதுமாக அதிமுக அவங்க வந்து கையில் எடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான கேலிக்கூத்தான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. தேர்தல் ஆணையத்தோடு நடக்குதுங்கிறதா பெரிய ஆச்சரியமா இருக்கு. நிறைய விஷயம் பகிர்ந்துட்டீங்க, நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.